தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் நாளுக்கு நாள் அதிமுக உட்கட்சி பூசல் வலுத்துக் கொண்டே இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் அணிகள் இணைப்பு தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருந்த நிலையில் 10 நாள் கெடுவும் விதித்திருந்தார். இந்த நிலையில் அணிகளை இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை, ஓபிஎஸ் டிடிவி தினகரனை அதிமுகவில் இணைத்துக் கொள்ள முடியாது என இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். எம்எல்ஏக்களை வைத்து சதி செய்தவர்களை எப்படி கட்சியில் சேர்க்க முடியும் என டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வத்தை மறைமுகமாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவுக்கு யார் துரோகம் செய்தாலும் அவர்கள் நடு ரோட்டில் நிற்பார்கள் என கொந்தளித்தார். அவர் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்த பாடில்லை. புனிதமாக அதிமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும், அவரெல்லாம் கட்சியில சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ. அவர்களை கட்சியில சேர்க்க இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு. எதற்கும் அஞ்சாத ஆட்சி. யாரை என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. எப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே, 26 ஆண்டுகளுக்கு முன்னாவே வள்ளுவன், ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார். அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். எப்பொழுதும் சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார், விலாசம் இல்லாமல் போய்விடுவார். இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கம். ஊடகம் நாம பேசுறது 4 நிமிஷம் தான் காட்டுவாங்க, ஆனா ஒரு நாள் பூரா காட்டுவாங்க ஒண்ணுமே இல்லாத செய்தி. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 9 மணிக்கு புறப்பட்டா நைட்டு 10 மணி வரைக்கும் காட்டுவாங்க. ஊடக நண்பர்களே, நல்லதை செய்யறத காட்டுங்க. அதிமுகவில் அணிகள் இணைப்பு தொடர்பான குரல்கள் தொடர்ந்து வலுத்துக் கொண்டே வரக்கூடிய வேளையில் அணிகள் இணைப்புக்கு சாத்தியமே இல்லை என இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இபிஎஸ் திட்டவட்டமாக தனது நிலைப்பாட்டை மீண்டும் ஒருமுறை பதிவு செய்திருக்கிறார். முக்கியமாக சொல்லப்போனால் டெல்லி பயணத்திற்கு முன்பாக அவர் இந்த கருத்தை தெரிவித்திருப்பதை எப்படி பார்க்க வேண்டும்? இது பாஜகவுக்கான செய்தியா இல்ல அதிமுக இணைய வேண்டும் அப்படின்னு சொல்றவங்களுக்கான செய்தியா? இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ராஜேஷ்? அகிலா, வணக்கம். இது அந்த இருவருக்குமான செய்தியாகத்தான் இபிஎஸ் கூறியிருக்கிறார் என பார்க்க முடிகிறது. அதாவது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என சொல்பவர்களும் அதே போல பாஜக என்ற 2 தரப்பிற்கும் சேர்த்துதான் இபிஎஸ் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து பிரிந்த சக்திகள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அதிமுகவை பல பேர் வற்புறுத்தி வருகின்றார்கள். குறிப்பாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற சசிகலா,
டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அதே போல சமீபத்தில் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று பல பேர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் ஏன் அவர்களை இணைக்க மறுக்கிறேன் என்பதை நேற்றைய தினம் சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திலே இபிஎஸ் அவர்கள் ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் என்பது போல விலாவரியாக தன்னுடைய தொண்டர்களுக்கும் அதிமுகவினுடைய நிர்வாகிகளுக்கும் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் ஏற்கனவே 2017 தான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே புரட்சி செய்து கட்சியை உடைத்து கொண்டு வெளியிலே சென்றார். தர்ம யுத்தத்தை நடத்தினார். அப்படி கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு சென்றிருந்தாலும் கூட அவரை மன்னித்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவருக்கு துணை முதலமைச்சர் என்ற உயர்ந்த அந்தஸ்து பொறுப்பு கொடுத்து அவரை அழகு பார்த்தோம் என்ற தொனியிலே அவர் பேசியிருக்கின்றார். ஆனாலும் கூட ஆட்சி அதிகாரம் முடிந்த பிறகு மீண்டும் கட்சிக்குள் தேவையற்ற பிரச்சனைகளை செய்து அவராகத்தான் வெளியேறினார். அது மட்டும் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கோவிலாக மதிக்கப்படக்கூடிய எம்ஜிஆர் மாளிகை அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம், அந்த அலுவலகத்தை பொறுத்தவரையிலே அடித்து உடைத்தார்கள். அவரை எப்படி நான் கட்சியில் சேர்க்க முடியும் என்று ஓபிஎஸ் தரப்பினரை இனி நான் கட்சியில் சேர்ப்பதற்கான வாய்ப்பே கிடையாது என்ற ஒரு விஷயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல டிடிவி தினகரன் 2017 காலகட்டத்திலே 18 சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து கொண்டு சென்று ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டினார். அப்படிப்பட்ட நபரை எப்படி நான் கட்சியில் சேர்க்க முடியும் என்று அவர் பட்டியலை அடுக்கிக் கொண்டே செல்கிறார். எனவே இவர்கள் நேரடியாகவோ அல்லது பிஜேபியின் மூலமாகவோ எந்த ரூபத்திலும் இனி அதிமுக கூட்டணிக்கு வரவே முடியாது என்று ஒரு கேட்டை இழுத்து பூட்டுவது போல அவர் தன்னுடைய பதிலை தெரிவித்து விட்டார். இதற்கு முன்பு அரசியல் பொதுதளத்தில் வைக்கப்பட்ட கருத்து என்னவென்றால், நேரடியாக ஓபிஎஸ் டிடிவி தினகரனை அவர் சேர்த்துக் கொள்ளவில்லை என்றாலும் பாஜகவிற்கு ஒரு 20 சீட்டுகளை சேர்த்து கொடுத்து விடுவார், பாஜக அவர்களுக்கு தேவையான சீட்டுகளை பிரித்து கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் அதற்கெல்லாம் கூட வாய்ப்பே கிடையாது என்று இபிஎஸ் தரப்பினர் தெரிவிக்கிறார்கள். காரணம், டிடிவி தினகரன் ஆதரவாளர்களோ ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களோ ஒரு தொகுதியிலே நிற்கிறார்கள் என்று சொன்னால் இபிஎஸ் அந்த வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிலை வரும். அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சி என்ற அடிப்படையிலே அமமுகவினுடைய கொடியை அதிமுகவினுடைய பிரச்சார வாகனத்தில் கட்ட வேண்டிய சூழல் வரும். எனவே இது போன்ற எந்த பிரச்சனைக்கும் எந்த விதமான ஒரு இணைப்புக்கும் வாய்ப்பே கிடையாது. இன்னும் ஒருபடி மேலே சென்று இபிஎஸ் தன்னுடைய விளக்கத்தை கொடுக்கிறார். ஆட்சி அதிகாரத்தை விட, இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுகின்றது. ஆட்சி அதிகாரத்தை விட எனக்கு தன்மானம்தான் முக்கியம், அதாவது கட்சி தான் முக்கியம் என்று ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கின்றார். அப்படியானால் மற்றவர்கள் சொல்வது போல ஒருங்கிணையவில்லை என்று சொன்னால் அதிமுக இந்த தேர்தலில் வெற்றி பெறுமா? ஒன்றிணைந்த அதிமுகவாக இருந்தால் தானே அது வலிமையான அதிமுகவாக இருக்கும், அப்போதுதானே வெற்றி வாய்ப்பு சாத்தியப்படும் என்று பல பேர் சொல்கிறார்கள். ஆனால் அதற்கும் சேர்த்து பதில் சொல்வது போல இபிஎஸ் தன்னுடைய பதிலை தெரிவித்திருக்கிறார். அதாவது ஆட்சி அதிகாரத்தை பெறுவதை விட தன்மானம்தான் முக்கியம், கட்சிக்கும் ஆட்சிக்கும் துரோகம் செய்துவிட்டு கட்சியை உடைப்பதற்காக, இரட்டை இலையை முடக்குவதற்காக அதிமுகவிற்கு எதிராக போட்டியிட்டவர்களை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது என்பது நீ நடக்காத காரியம், அவ்வாறு சேர்ப்பது தன்மானத்தை இழப்பதற்கு சமம் என்று தன்னுடைய அந்த பேச்சிலே அவர் குறிப்பிடுகின்றார். எனவே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், தனக்கு அதிமுக ஆட்சியில் சென்று அமர்வதை காட்டிலும் கூட கட்சி தன்னிடம் இருக்க வேண்டும் என இபிஎஸ் எண்ணுகிறாரோ என்ற ஒரு தோற்றத்தையும் உருவாக்குகிறது. மேலும் சில கைகூலிகளை சேர்த்து கொண்டு கட்சியை உடைக்க பார்க்கிறார்கள், அதிமுகவிற்கு எதிராக சதி செய்ய நினைக்கிறார்கள் என்று விஷயத்தையும் அவர் பேசியிருக்கிறார். சமீபத்திலே புரட்சி செய்த செங்கோட்டையனை குறிப்பிட்டு சொல்கிறாரா அல்லது வேறு யாரையேனும் சேர்த்து சொல்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. எனவே இனி ஒருங்கிணைப்பு என்று சொல்லிக்கொண்டு யாரும் வர வேண்டாம் என்று டெல்லிக்கு செல்வதற்கு முன்னதாக இந்த மெசேஜை அவர் சொல்லிவிட்டு செல்கிறார் என்றால் அது ஒரு முக்கியமான ஒரு குறியீடாக பார்க்கப்படுகின்றது. எனவே இனி டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் இனி அதிமுக பாஜக இந்த கூட்டணிக்குள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. கடந்த சட்டமன்ற தேர்தலை போல டிடிவி தினகரன் தேமுதிக கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தார்கள். அதுபோல டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அல்லது இன்னும் சில கட்சிகள் சேர்ந்து தனியாக ஒரு கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியுடன் இணைந்து கூட்டணி வைத்து அவர்கள் தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இனி எந்த ரூபத்திலும் அவர்களை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது என்பதுதான்
நேற்றைய அவரது பேச்சின் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. தேர்தலுக்கு இன்னும் 7 மாத காலம் இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் பல்வேறு திருப்பங்கள் ஏற்படலாம், பல்வேறு மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையிலே இந்த விஷயத்தில் அவர் மிக உறுதியாக இருக்கிறார். அணிகள் இணைப்பு என்பதற்கு சாத்தியமே இல்லை என்பது நேற்றைய அவரின் பேச்சின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார்கள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். தனித்து நிற்கப் போகிறார்களா அல்லது அவர்களே மாற்று என்று கூட்டணி அமைக்கப் போகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.